ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 5வது ஒரு நாள் போட்டியில் ஒரு சூப்பரான ஒரு பவுலிங்கை வந்து கம்பேக் ஆகியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் இந்தியன் அணி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 5வது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்த இடையில பார்த்தீங்கன்னாக்கா கவாஜா வந்து 100 ரன்கள் அடித்து செம்ம அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு பிஞ்ச் ஒரு 27 ரன்கள் அடிச்சிருந்தார். ஆன்ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் 52 ரன்கள், மேக்ஸ்வெல் 1 ரன்கள் அடிச்சிருந்தார். மார்க் ஸ்டோனிங்ஸை பொறுத்த வரைக்கும் 20 ரன்கள், டார்னரை பொறுத்த வரைக்கும் 20 ரன்கள், அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் 3 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அந்த அணியோட ரிச்சர்சன் வந்து 29 ரன்களும், பாட் கமின்ஸ் 15 ரன்களும், லியன் 1 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி தரப்பில் வந்து புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டுகளையும், முகமது ஷமி 2 விக்கெட்டுகளையும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குல்தீப் 1 விக்கெட்டையும், ரவீந்திர ஜடேஜா வந்து 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. 272 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. இதில் ஒரு சூப்பர் அம்சம் என்னன்னாக்கா 175 ரன்களுக்கு தான் 2வது விக்கெட்டே ஆஸ்திரேலியா அணி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 100 ரன்கள் மட்டுமே தான் அடிக்கிறதுக்கு எல்லாமே அந்த அணி வந்து தங்களுடைய 7 விக்கெட்டுகளை இழந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மேட்சை முதல்ல இருக்கிற மாதிரி விட்டு இருந்தா கண்டிப்பாக டோட்டல் வந்து 300 தாண்டி போயிருக்கும். இந்திய பவுலர்கள் கனகச்சிதமாக போட்டிருக்காங்கன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் அணியோடைய பவுலிங் கம்பேக் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோரை இந்தியன் அணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கீழே